வள்ளுவர் வாக்கு. உலகை மாற்றும் அற்புத சக்தி வாய்ந்த கருவி தொழில்நுட்பம். எங்கும் பாரடா இப்புவி மக்களை, பாரடா உனது மானிட பரப்பை. அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்கிறார் பாரதிதாசன். அறிவை விரிவு செய்து மண்ணுலகம் முதல் விண்ணுலகம் வரை மனிதனின் விசால பார்வையால் கிடைத்ததுதான் தொழில்நுட்பம். இன்று எல்லா துறைகளிலும் அறிவியல் முறையையும் பொறியியல் கருவிகளையும் இணைத்து நுணுக்கமான நுண்ணறிவினை செயல்பட வைத்து மக்களை விழுங்கிக் கொண்டிருக்கிறது தொழில்நுட்பம். இது வரமா ஸ்தாபமா என்ற கொள்கையால் மனித சமூகம் திண்டாடி கொண்டிருக்கிறது. கொரோனா கால சமூக இடைவெளி உதவிய தொழில்நுட்பம் வரம்தான். ஆனால் மனித உறவுகளுக்கிடையே இடைவெளியை ஏற்படுத்தும் தொழில்நுட்பம் சாபம்தான். உறவுகளை மறக்க வைத்த உள்ளங்கை கருவி, உலகை அழிக்கும் உயிரற்ற புரவி. உங்களில் ஒன்றாக ஏன் இன்னுமா தெரியவில்லை? கைபேசிதான் அந்த சாபம். நேரத்தை கொஞ்சி நித்திரையை தள்ளி நீதான் உலகம் என பிதற்றும் சாபம். நினைவெல்லாம் காந்தம் போல் மண்டைக்குள் புகுந்து மதிமயங்குற சாபம். சுறுசுறுப்பாய் இருந்தவன சோம்பேறி ஆக்கி உடல் உழைப்ப மறக்க வச்சு அவசர உலகத்தில் அவசியம் என நினைக்க வச்சு அலைக்கற்றையால் அழைக்கழிக்கப்படுவது சாபம் தானே. ஆனால் காலையில் எழுப்பிவிட அம்மாவும் அப்பாவும் வேண்டாம், செயலி போதும். நடைபயிற்சி போக நண்பன் வேண்டாம், அதற்கும் ஒரு செயலி. சமையலா வேண்டவே வேண்டாம், கைபேசி எடுத்து தட்டினால் போதும். அடுத்த நொடியே உணவு பொட்டலம் நம் வீட்டின் கதவை தட்டும். வெளிகளில் வழி தெரியவில்லையா? பணம் பற்றாக்குறையா? ஒவ்வொன்றிற்கும் ஒரு செயலி தாங்க. அமெரிக்க தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் இன்று சொந்தியூர் கிராமத்தில், தமிழகத்தின் தென்காசி கிராமத்தை சோஹோ நிறுவனர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவாக மாற்றியது தொழில்நுட்பம் தான். இது வரம்தான். நல்லதொரு வீணை தொழில்நுட்பம். இதை நலங்கட புழுதியில் எரியாமல் மாநிலம் பயில வார வேண்டும்.